நேற்று திமுக சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை த்ரிஷா குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் தற்போது அவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், பகைமையை தூண்டும் வகையில் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மதிமுக எம்பி துரை வைகோ நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் மீது 9 பிரிவுகளில் தற்போது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையில் இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதல்ல நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அதாவது ஒரு 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 பெண்மணியை பத்தி இவ்வளவு ஒரு அவதூறா பேச வேண்டியது அது கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அது ஒரு பொதுக்கூட்டத்துல கீழே இருக்கிற அந்த காணொலியை பார்க்கும்போது கீழே அந்த பெண்மணி பேரை சொல்றாங்க. இவர் என்னன்னா அது ஒரு ரெண்டு அர்த்தத்துல அது ஒரு ஒரு கண்ணியமில்லாத ஒரு கருத்து சொல்ற மாதிரி சொல்றாரு. அது மறைமுகமா சொல்றாரு. ஆனா என்னன்னா ஒரு முக்கியமான பொறுப்பு, அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் ஒரு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். அவர் முன்னுதாரணமா ஒரு கருத்துக்களை பதிவு செய்யணும். அங்க நிகழ்ச்சி என்ன, காவிரி சம்பந்தமான காவிரிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அதுல அரசியல் எல்லைகளை கடந்து நம்ம எல்லாரும் ஒருமித்த கருத்துல இருக்கிறோம். விவசாயிகள் இன்னைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 50-60 வருஷமா அந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வுல ஏன் அந்த குறிப்பிட்ட பெண்மணியை பத்தி சொல்லணும், இது பண்ணணும்? இது அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இந்த பொதுவா தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு போக ரொம்ப மோசமா போய், அதாவது இணையத்துல அதாவது கண்ணியமில்லாத பதிவுகள், அரசியல் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் தொண்டர்கள் ஈடுபடுறாங்க. அது எந்த கட்சி கிடையாது, பொதுவாகவே இருக்கு. ஒரு கலாச்சாரம், மோசமான ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த கலாச்சாரத்தை இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை பதிவு பண்றதோ இல்லாட்டி இந்த மாதிரி பெண்களை பத்தி இந்த மாதிரி கண்ணியமில்லாத கருத்துக்களை பதிவு செய்யறது இணையத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் இனி அதை ஊக்கப்படுத்தும். அதை அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது தலைவர்கள். இது மாதிரி முக்கியமான பொறுப்பு. அவரே இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறது கண்டனத்துக்குரியது. இதுக்கு என்ன இது பெண்களை பத்தி இந்த மாதிரி இவ்வளவு மோசமா கொச்சியா பேசுறதுக்கு உண்டான அதுக்கு என்ன சட்டங்களோ அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அவர் கைது செய்யறது சரியா தப்பாங்கிறது சட்ட நிபுணர் கிடையாது. ஆனால் அதுக்குண்டான அது கண்டிப்பா நோபடி சபோதிலாங்கிற நான் பதிவு செய்யறேன். நான் நோபடி சபோதிலா அது யாராக இருந்தாலும் பெண்களை பத்தி இவ்வளவு அவதூறா பேசும்போது கண்டிப்பா அதுக்குண்டான சட்டம், என்ன சட்டத்துல என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கிறது என்னுடைய கருத்து.